ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிக்கன் தேங்காய் பால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த சுவையான சிக்கன் தேங்காய் பால் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும். கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, எலுமிச்சப்பழம், கிராம்பு, மிளகு, கசகசா, ஜீரகம், திராட்சை, உப்பு, மஞ்சள் தூள், சிக்கன், தேங்காய், நெய். மிக்சரில் தேங்காய் அரை பொடியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதில் இருக்கிற பாலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் தேங்காய் பால் எடுத்துட்டோம். இந்த திப்பியை நம்ம கீழே போடக்கூடாது. இதை நம்ம மறுபடியும் மிக்சரில் போட்டுக்கலாம். கசகசா 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி 1 இன்ச் கட் பண்ணி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். பூண்டு 8 பல் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ இதையும் அரைச்சாச்சு. இப்போ பேன் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்குனது போட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்ததும் ஒரு 4 ஸ்பூன் வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்க வெங்காயத்தை வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துடலாம். இன்னொரு பேன்ல ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் இந்த சிக்கன் நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கிடலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு நெய்யில் வதக்கும் போது. உங்களுக்கு அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இந்த சிக்கன் சாப்பிடும் போது வராது. நம்ம ஏற்கனவே வதக்கின கிரேவியை இந்த நெய்யில் வதக்கின சிக்கனோட சேர்த்துடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கலந்து ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ஒரு மூடி போட்டு அதை வேக வச்சிடலாம். சிக்கன் இதில் நல்லா வேகணும். இன்னொரு பேன்ல 1 ஸ்பூன் நெய் ஊற்றி காஞ்ச திராட்சை 1 ஸ்பூன் போட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை இதே பேனில் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இது நல்லா உங்களுக்கு ப்ரௌனிஷாக ஆகும் போது இதை எடுத்துடலாம்.
அடுத்து நம்ம சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஒரு கப்பை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஒரு ஸ்பூன் திராட்சை வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றின பிறகு ரொம்ப அதிகமாக கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான சிக்கன் தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் தேங்காய் பால் குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு, பிரியாணிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, நான், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.